சினிமால கூட வராத உச்சகட்ட பரபரப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் இருக்கக்கூடிய கேள்வி. நேத்து நைட்ல இருந்து எந்த மீடியா சேனலும் ஓயவே இல்லை. விதவிதமான கலர் கலரான பல விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. உண்மையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் யோகேஸ்வரி. நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தேர்தலா இல்லாம இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பெரிய ஷாக்கிங்கான ரிசல்ட் தான் கொடுத்திருந்துச்சு. அதுல பல பேருக்கு பல கருத்துக்கள் இருந்தது. நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க தொங்கு சட்டசபை அமைஞ்சா என்ன பண்றது அப்படிங்கிறது. சொன்ன மாதிரியே ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது நடந்துருச்சு. அறுதி பெரும்பான்மையோட எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க இல்லாத சூழலானது உருவாயிருந்தது இந்த 4 முனை போட்டினால. இதுல விஜய் அவர்கள் 108 சீட் ஜெயிச்சிருந்தாரு. அதுல ஒரு சீட் மைனஸ் பண்ணோம். ஏன்னா அவரே 2 இடத்துல நின்று கண்டெஸ்ட் பண்ணதுனால 107 அப்படிங்கிற கணக்கை அவங்க வைக்கிறாங்க. சோ இப்ப விஜய் அவர்கள் 118 சீட் எடுத்தா மட்டும்தான் சிஎம் பதவிக்குள்ள போய் உட்கார முடியும் அப்படிங்கிறது தான் செய்தியா இருக்கு. சோ அதுக்கு ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களை அழைச்சு அவரை பதவி பிரமாணம் செய்ய வச்சு 2 வாரத்துக்குள்ள ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி அவருக்கு 118 எம்எல்ஏவோட ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சா மட்டும்தான் விஜய் அவர்களால ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கறதா செய்தி. சோ இதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா 2 நாளா சாதாரணமா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா அவங்க பதவி ஏற்பாங்க, சிஎம் அவர்கள் ஃபர்ஸ்ட் வாக்குறுதி எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு ஆர்வமா தான் போகும். ஆனா இந்த எலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் திமுக அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியை திராவிட கட்சிகளை ஒழிச்சு கட்டிட்டு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட தான் ரிசல்ட் இருந்துருந்துச்சு. பட் ஆனா அவரால் ஈஸியா ஆட்சி அமைச்சிட முடியுமா அப்படின்னா இன்னைக்கு சூழல்ல அது இல்லாம இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பா நேத்து நைட்ல இருந்து சினிமாவே தோத்துச்சு. அந்த லட்சணத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சதுமே அவருக்கு பாத்தீங்கன்னா பல கட்ட பாதுகாப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு டே 1. ஆனா நேற்று இரவில இருந்து பாத்தீங்கன்னா பயங்கர டாக் அண்ட் டிஸ்கஷன்லாம் ஓடிட்டு இருந்தது. அதுல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது இந்தியாவிலேயே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு ஆட்சியில போய் உட்காருவாங்க, திமுக அதிமுகவை ஆட்சி அமைக்க வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் படு வைரலா போயிட்டு இருந்து நைட்ல ஒரு பையிலையும் தூங்க விடல. அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு பாத்துக்கோங்க. பட் ஆனா என்ன விஷயம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சதுனால அவரால் அந்த 113 நம்பர்ஸை எட்ட முடியுது. இந்த மேஜிக் நம்பர்னு சொல்லக்கூடிய 118 விஜய் அவர்களால இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ண முடியல. அதனால அவர் இன்னைக்கு பதவி ஏற்கிற விஷயம் அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சு முதல்ல அவர் தன்னை ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை வைக்கும் பொழுது அதுல காங்கிரஸோட நம்பர்ஸும் சேர்த்து கூட்டணி ஆட்சின்ற மாதிரி கொடுத்திருந்தாரு. அப்ப ஆளுநர் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நம்பர்ஸை நீங்க எப்படி கொண்டு வருவீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை வைக்க அதுக்கு சரியான பதில் விஜய் அவர்கள் கிட்ட இல்ல அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இன்னைக்கு ஒரு கடிதமும் வந்திருக்கு ஆளுநர் மாளிகையில இருந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு. பட் ஆனா அதுக்கான அந்த 118 நம்பர்ஸ் விஜய் அவர்கள் கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த லெட்டர் சைன் இல்ல அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. ஸோ இந்த 118 விஜயால எப்படி எட்ட முடியும்? இப்போ ஆல்ரெடி அவர்கிட்ட 108 இருக்கு. ஸோ ஒன்று மைனஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் 107 இருக்கு. பிளஸ் ஒரு 5 சீட்டு காங்கிரஸ் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ 112 அல்லது 113 வச்சுக்கோங்க. இன்னும் அவருக்கு 5 சீட்டு தேவைப்படுது. அந்த 5 சீட்டுக்கு யார் உள்ள வரணும் அப்படின்னா விசிக திருமாவளவன் அவர்கள், சிபிஎம், அப்புறம் சிபிஐ இவங்க இவருக்கு ஆதரவு தெரிவிச்சா இவரால கம்ஃபர்டபுளா சிஎம்மா உட்கார முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலவரம். இதுல விஷயம் என்ன அப்படின்னா திமுகவை தோக்கடிச்சது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில இருந்து எல்லாரையும் அப்படியே வாரி கொண்டு போற வேலையும் விஜய் அவர்கள் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. ஏன்னா அவங்க இல்லாம இவரால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன நடக்குது அப்படின்னா இப்ப விசிகாவோ இல்ல சிபிஎம்மோ இல்ல சிபிஐயோ ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நிலவரப்படி, அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரப்படி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க கவர்னர் அவர்கள் கூப்பிடட்டும், ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கட்டும், அதுல ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா
நாங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி விஜய் அவர்களோட கூட்டணி சேர்ந்து இந்த ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு இதுவரைக்கும் திருமாவளவன் அவர்களோ இல்லது சிபிஎம்மோ சிபிஐயோ சொல்லல. அதுல ஒரு படி மேல போய் வந்து சிபிஐ சொல்லியிருக்காங்க, நாளைக்கு எங்களோட முடிவை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் அவர்களும் ஆதரவு கொடுக்குறோம், ஆனா கொடுக்குற மாதிரி தான் பேசுறாங்க. அவர் வந்து எங்ககிட்ட போன் பண்ணி கேட்டிருக்காரு, கடிதம் எழுதியிருக்காரு, ஆதரவு கொடுக்குற மனநிலைமையில தான் இருக்கிறாங்க. பட் ஆனா வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு கூட எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவரோட சேர்ந்து போவாங்களான்னு. எது எப்படியோ வந்து இந்த விஷயத்துல இன்னும் பல கட்ட போராட்டங்கள் விஜய் அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இது வரைக்கும் இதுதான் கல யதார்த்தம், இதுதான் அரசியல் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழக சட்டசபை தேர்தல்ல இது வரைக்கும் பெருசா நம்ம பார்த்ததில்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இப்படி நடக்குது அப்படிங்கறதுதான் பல வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சோ இப்ப விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி வைப்பாங்க, இது ஒரு பக்கம் இருக்க. நேற்று இரவில இருந்து வந்த இந்த ரூமர்ஸ் இருக்கு இல்லையா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது, இது நேற்று முழுக்க கலைபரமா இருந்தது. ஏன்னா வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு வந்து பின்வாங்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ரெசார்ட்ல ஏடிஎம்கே உடைய எம்எல்ஏஸ் எல்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இது என்னது இது? மீண்டும் வந்து இந்த சசிகலாக்கு நடந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போதா அப்படின்னு சொல்லி நேற்று பயங்கரமான வைரல் நியூஸ் எல்லாம் பக்கட்டும். பட் இன்ன நிமிஷம் வரைக்கும் அவங்க எல்லாம் ரெசார்ட்ல தான் இருக்காங்க. அதிமுக தங்களுக்கான அந்த எம்எல்ஏக்களை பாதுகாக்கிற வேலையை அவங்க பாக்குறாங்க. ஸோ இது இல்லாம விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி வைப்பாரு? இன்னொரு பக்கம் திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க விஜய் பதவி ஏற்கிறதுல எந்த விதமான இடையூறுகளும் பண்ண மாட்டோம், மக்களோட தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிறோம், 6 மாசம் வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் அவர் எப்படி ஆட்சி பண்றாருன்னு பார்க்க. அதுலயும் குறிப்பா முன்னாள் முதல்வரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஆட்சி பண்றதுல எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது, மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம்னு சொன்னதை விட, மகளிருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், நீங்க வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 2500 ரூபாய் கொடுக்குறீங்களோ இல்லையோ அந்த 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டிடாதீங்க அப்படின்ற கோரிக்கையும், அதே மாதிரி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் இதையும் நிப்பாட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அந்த சிலிண்டர்லாம் உங்களால கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அதனால மக்களுக்கான ஆட்சியை கொடுங்க, நாங்க ஒரு சரியான எதிர்கட்சியா செயல்படுவோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. ஸோ ஃபைனலி இவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைச்சு இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து கட்டுக்கோப்பா வச்சு காப்பாத்தி விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில உட்கார்ந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கறதான் திரு விஜய் அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பயங்கரமான சவாலாக இருக்கு. ஸோ இது பாசிபிளா அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு எல்லோருமே மண்டை போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. விஜய் நம்பி போலாமா, தாவேகாக்கு எதிர்காலம் இருக்கா, இல்ல அதிமுக கூட இருக்கணுமா, திமுக கிட்ட இருக்கணுமா? இதுல ஒரு படி மேல போய் இந்த பிரச்சனை எப்ப வெடிச்சுது அப்படின்னா, காங்கிரஸ் தான் ஒரு கூட்டணியில இருக்கிறோம், அவங்களாலதான் நாங்க சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கோம், அதை எதுவுமே பொருட்படுத்தாம விட்டா போதும் அந்த பக்கம் போய் குதிச்சதுல இங்க பல பேர் கடுப்பாயிருக்காங்க அப்படிங்கறதுதான் விஷயம். போனது மட்டும் இல்லாம அவங்கள திட்டி தீக்கிற வேலையும் காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்கு. இது வந்து பெரிய அதிருப்தியை திமுகக்குள்ளேயே ஏற்படுத்திருக்கு. மற்ற கூட்டணிகளும் வந்து இதை ஒரு டவுட்ஃபுல்லா தான் அணுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதுலயும் குறிப்பா காங்கிரஸ் எழுதின கடிதத்துல இந்த தேர்தல் மட்டும் இல்லாம வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது 29 தேர்தலாக இருக்கட்டும் நம்மளுடைய கூட்டணி தொடரும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. சோ இந்த காங்கிரஸ் போய் இப்படி அப்ரப்டா சேர்ந்ததுதான் இங்க வந்து விஜய் அவர்களுக்கு மேலும் சில சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய சோ கால்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா நம்ம பாக்குறோம். ஸோ என்ன நடக்க போது, விஜய் அவர்கள் பதவி எப்பதான் ஏற்பாரு அப்படின்னு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. எப்பதான் விஜய் பதவி ஏற்பாரு, இந்த 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பர் கிடைக்குமா? இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு தொகுதியில அவரு ரிசைன் பண்ணணும், பண்ணா அங்க வந்து பை எலெக்ஷன் வரும், அந்த எலெக்ஷன்ல யார் நின்று ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தமிழ்நாடு அரசியல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழ்நாடு அரசியல தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்க எல்லாரும் மாதிரி தான் நானும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். விஜய் அவர்கள் எப்பொழுது பதவி ஏற்பார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.